ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி எங்களோட 2 நாளை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. அண்ட் இன்றைக்கி April 8 யூஎஸில் சோலார் எக்லிப்ஸ் அண்ட் அட்லாண்டாவில் வந்து ஃபுல் எக்லிப்ஸ் தெரிய போகிறதில்ல, ஒன்லி பார்ஷியல் எக்லிப்ஸ் தான் தெரியும். ஸோ எப்போ எக்லிப்ஸ் ஆரம்பிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1:45க்கு ஸ்டார்ட் ஆக போகுது. 12 o'clock எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் பிரகாஷ் வந்து மேலே மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து 1:45 ஆகிடுச்சு. ஓரளவு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்து பார்த்துட்ருக்கேன். ரோட்டில் ஒருத்தரும் கிடையாதுங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். எல்லாரும் அவங்க வீட்டு பேக்யார்டில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. அண்ட் மோஸ்ட்லி நிறைய பேர் ஒர்க்கும் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன தெரிகிறது? அப்படியே மறையுதுமா. மூணு தெரிகிறதா? மூணு சன்ன மறைக்குது. இல்லை தெரியுதா? தெரியலையா? உங்களால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் அப்படியே காட்டுறேன். அப்படியே கொஞ்சம் மறைச்சிருக்கு. கேமராவில் தெரியுதா? எடுத்தினா தெரியலையா? தான் தெரியுது. ஏதாவது ஆகிட போறீங்க கேமரா. அப்புறம் கேமராலாம் ஒன்று ஆகுது. உங்களுக்கு தெரியுதா தெரியலையா எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு நல்லா தெரியுது. ஒரு 5 minutes தான் வெளியே இருந்தோங்க, அதுக்கு மேலே இருக்க முடியல. ஏன்னா ரொம்ப ஹாட்டாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 3:05க்கு தான் மேக்ஸிமம் போயிட்டு போயிடலாம், ஸ்டார்ட் ஆகுதில்ல. 3:05க்கா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டோம். 3:05க்கா வெளியே வந்து ஒரு 20 minutes அப்படி பார்த்தோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6 வந்துடுச்சு. ஸோ அவர் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் அவரை வந்து கிளப்பி டென்னிஸ் கிளாஸ் கூப்பிட்டு போயிட்டு அங்கே அவர் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் இருக்குங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது அங்கேயே கூடிய உட்காந்துக்கிட்டு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஏதாவது ஸ்நாக் வேணும் அப்படின்னா இந்த கார்ன் பஃப் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, அதுதான் வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பிரகாஷ் பார்த்திங்கன்னா கார்ன் பஃப் பொரிக்கிறதுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவர் வந்து பாட்டு பாடிட்டு இருந்தார். குயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணி வேருக்கு மண் பிடிக்கும், அப்பனுக்கு பெண் பிடிக்கும், அரசன் மகனுக்கு வால் பிடிக்கும், அழுத குழந்தைக்கு பால் பிடிக்கும், புருஷன் ஜாமத்தில் கணக்கையிலே பொம்பளைக்கு கிளி பிடிக்கும், அல்லும் பகலுமே நினைந்தாலும் ஆத்து மீனுக்கா குளிர் எடுக்கும், அள்ளி அள்ளி நான் கொடுத்தாலும் ஆனந்த பூவுக்கு பொண்ணே நீ வலிக்கும், அப்பட்ட புள்ள பெத்து கூடு போதும் என்னை விட்டு வீடு, அப்பட்ட புள்ள பெத்து கூடு போதும் என்னை விட்டு வீடு, வெளிச்சம் மெரிய விட்டு வெக்கத்தை அணைத்து வீடு, குச்சி குச்சி ரக்கம்மா வரமாட்டா, நீ கொஞ்சம் பேசி பண்ணு தரமாட்டா, சங்கம கோழி குவையில சாதிசானம் மாத்திட்டானே. பிரகாஷோட சாங் கேட்டுக்கிட்டே கார்ன் மிக்சரை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சால்ட் அண்ட் சில்லி பவுடரை வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு போகிறேன். வேறு எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. அவங்களுக்கு வந்து பிளெயினாக போதுமா, கறி லீவ்ஸ் கூட தேவையில்லை அப்படின்ட்டாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக மிக்சர் ரெடி. அண்ட் இதை வந்து அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அதுதான் பண்ண போகிறேன். அண்ட் இந்த லாஸ்ட் வீக் அந்த April 1st வீக் பார்த்தீங்கன்னா டார்கெட் சர்க்கிள் வீக் இருந்தது. எல்லாமே வந்து 30% என்னமோ டிஸ்கவுண்ட் இருந்தது. ஸோ எனக்கு வந்து சில ப்ராடக்ட்ஸ் அதாவது ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து பாஸ்கெட்ஸ்லாம் தேவைப்பட்டது. அது போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுதான் இப்போ வந்து ஒரு 2 ஷெல்ஃபை மட்டும் நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அண்ட் பிளெண்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுட் சாப்பர் அதோட பிளேட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அப்படியே நான் வந்து அந்த ட்ராயரில் போட்டு வச்சுருந்தேன். நம்மளோட கிச்சன் டூர் அந்த வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த ட்ராயரில் தான் நான் வந்து எல்லா சாப்பிங் பிளேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நான் அந்த முறுக்கு புழியறது இது எல்லாத்தையும் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து எனக்கு அது அந்தளவு பிடிக்கல. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி பின்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பின் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. நார்மலாக இந்த பின்னோட விலை பார்த்திங்கன்னா $5. பட் நான் அந்த டார்கெட் வீக்கில் வந்து அந்த சர்க்கிள் வீக்கில் வந்து $3க்கு வாங்கினேன். வால்மார்ட்லேயும் டார்கெட்டையும் நான் கம்பேர் பண்ணி பார்த்தேங்க. வால்மார்ட்டில் வந்து இதே இது $5க்கு இருக்குது. பட் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் அந்த அளவு உங்களுக்கு குவாலிட்டி இல்லை, ரொம்ப கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது. எனக்கு எப்பயுமே டார்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மிக்ஸி, அதுக்கப்புறம் வந்து இந்த நியூட்ரி புல்லட், அதுக்கு மேஜிக் பிளெண்டர் இதெல்லாம் இருக்கும்.
ஸோ ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு 2 சப்ஸ்கிரைபர் வந்து நான் எப்படி இட்லி மாவு வந்து அவனில் புளிக்க வைப்பேன் அதை காட்டுங்க, என்னோட லைட்டும் எரியறதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட லைட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ஒர்க் ஆகிறது இல்லை. இன்கேஸ் எனக்கு இன்ஸ்டன்ட் பாட் ஃபுல்லாக இருந்தால் நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவேன். அவனை வந்து 200 டிகிரி ஃபாரன்ஹைட்ல 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேங்க. ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் இட்லி மாவு ஊற்றிட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நான் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுவேங்க. அண்ட் அவன் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடணும், ஓடிட்டு இருக்கக்கூடாது. 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணிட்டு இந்த தட்டை வச்சு இந்த மாவை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வச்சிருவேன். நான் வந்து லிட்டை வந்து ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ண மாட்டேங்க, லைட்டராக க்ளோஸ் பண்ணுவேன். ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணால் எனக்கு சம்டைம்ஸ் வந்து பொங்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. நான் வந்து நல்ல ஓரளவு லூஸாக தான் இந்த மூடியை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வச்சிட போறேங்க. ஸோ உங்களுக்கு 200 டிகிரியில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அவனை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வச்சிடலாம். நான் வந்து ஓவர் நைட்டை வந்து நான் புளிக்க வைப்பேங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு அவனில் இருக்கும். மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கும். இன்ஸ்டன்ட் பாட் இல்லாதவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து லைட் ஒர்க் ஆகுது அப்படின்னாக்கா நீங்கள் லைட் ஆன் பண்ணிட்டீங்கன்னாவே அந்த ஹீட்லேயே உங்களுக்கு வந்து இதே மெத்தட்ல நீங்கள் உள்ள வச்சுட்டு லைட் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புளிச்சு வந்துடும். ஸோ மார்னிங் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க, எவ்வளோ அழகாக புளிச்சு வந்திருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு. அண்ட் இந்த மாதிரி வின்டர் சீசன்லலாம் நான் இது மாதிரி தான் பண்ணுவேன். நார்மல் சம்மர் சீசன்ல நீங்கள் வெளியே வச்சாவே புளிச்சிரும். நான் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி காட்டுறேங்க, எவ்வளோ அழகாக பொங்கி வந்திருக்குன்னு பாருங்க, சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. அண்ட் வின்டரில் எப்படி புளிக்க வைக்கிறதுன்னு தெரியல, எங்கள் அவனில் வந்து லைட் எரியல அப்படின்றவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல் டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஹீட் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஏற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேங்க இது. நெக்ஸ்ட் டே வந்து எங்களோட உகாதி ஸ்பெஷல் மாங்காய் சாதம் தான் பண்ணலாம்னு நினச்சேன், பட் மாங்காய் கிடைக்கல. அண்ட் எல்லாருக்குமே வந்து கோல்டுன்றதுனால லெமன் ரைஸும் பண்ணலை. ஸோ அதனால் தேங்காய் சாதமும் சிப்ஸ் வச்சு தான் லஞ்ச் முடிச்சிட்டோம். அண்ட் போலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போலிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். மைதா மாவு வந்து 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிட்டு உப்பு அண்ட் எண்ணெய் கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. அண்ட் ஒரு கப் கடலை மாவை வந்து நான் ஊற வச்சிருந்தேன், நைட்டே ஊற வச்சிருந்தேன், அதையும் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. இன்னொரு கடாயில வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு கப் ஜாகரி அதாவது வெல்லத்தை வந்து நல்லா உடைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து அந்த சூட்லயே மிக்ஸ் பண்ணோம்னா நல்ல ஓரளவு பாகு மாதிரி லைட்டா பாகு மாதிரி வர ஆரம்பிக்கும். ஒரு கம்பி 2 கம்பிலாம் வந்து நீங்க வெயிட் பண்ண வேண்டாம். நல்ல லிக்விடா கொஞ்சம் ஆனவுடனே அதாவது நல்லா டிசால்வ் ஆனவுடனே நீங்க வந்து நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த கடலைப்பருப்பை வந்து மிக்சியில விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்பொழுது ஒரே ஒரு சிட்டிக்கை சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நீங்க கைவிடாம கலரிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுங்க. கெட்டி ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்க கார்டமம் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு லிக்விட் அதாவது ஒரு பால் கன்சிஸ்டன்சி உருட்டுற பதத்தில் ஆஃப் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பால் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நான் வந்து மைதா மாவில் டர்மரிக் அதாவது மஞ்சத்தூள் எதுவும் போடலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மைதா மாவு வேண்டாம், உங்களுக்கு கோதுமை ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கேன் கோதுமை வேணும் அப்படின்னாக்கா 1/2 கப் மைதா மாவு 1/2 கப் கோதுமை மாவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. அண்ட் எல்லாத்தையும் நான் பால்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மைதா மாவையும் வந்து எடுத்து பால்ஸ் பண்ணிக்கலாம். பூர்ணம் வந்து ஒரு சைஸ்னால் அதை விட இன்னும் பெரிய சைஸில் நான் வந்து கொஞ்சம் மைதா மாவை எடுத்து நான் பால் பண்ணிக்கிறேன். சில பேர் வந்து மாவு ரொம்ப கம்மியாக எடுத்துப்பாங்க, பட் எனக்கு கொஞ்சம் இடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் பெரிய பாலை தான் எடுத்துப்பேன். அண்ட் இதை வந்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி இடுறோமோ அதே மாதிரி இட்டுக்கிட்டலாங்க. அண்ட் நான் இந்த மாவு வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிருக்கேன். அண்ட் இது பண்ணிட்டே இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆரத்தோட பஸ் வந்துருச்சு. அவர் வரத்துக்குள்ளே பண்ணி வச்சிடணும்னு நினச்சேன், பட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பிரகாஷ் வந்து டெவில்னு ஒரு மூவி போட்டுட்டாருங்களா, ஸோ அதில் வந்து ரொம்ப பிஸி ஆகிட்டு அப்படியே உட்காந்தாச்சு. ஸோ ஆரத்தும் வந்துட்டாரு, மழை வேறு பெஞ்சிட்டு இருக்கு. நான் வந்து
போய் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன். அதாவது கொஞ்சம் அதிகமாக மழை வந்தால் குடவை எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன். இந்த போலி போடுற இதில் வந்து அதை மறந்தாச்சுங்க. ஒன்று ஒன்றா இட்டுக்கிட்டே நான் வந்து சுட ஆரம்பித்தேங்க. ஏன்னா ஆருத் வந்த உடனே அவர் பசிக்குது அப்படின்னுட்டாரு. அதுவும் போலி அப்படின்னே அவருக்கு வந்து இன்னும் அதிகமாக எக்ஸ்ட்ரா பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஒன்றொன்னா திரட்டிக்கிட்டே சுட்டுட்ருக்கேன். அண்ட் மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து சப்பாத்தி சுடும் போது நான் திரட்டுவேன், பிரகாஷ் வந்து சுடுவார். அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 போலி போடுறதுக்குள்ளே நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேம்மா அப்படின்ட்டு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளாம் அங்கே பாருங்களேன், இந்த நெய் போட்டோன்னா அந்த புகை அதிகமாக வரும் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் இது போற வரைக்கும். இவர் வந்து அங்க இருக்கிற உடன் கட்டை எடுத்து அதை ஆட்டிட்டு இருக்காரு, கொஞ்சம் சீக்கிரம் ஆறட்டும் அப்படின்ட்டு. இது மாதிரி நிறைய காமெடி பண்ணுவார் அவரு. அண்ட் ரொம்ப ஜாலியா இருக்கும் எங்களோட கிச்சன்ல நாங்க 2 பேரும். சம்டைம்ஸ் வந்து அது வந்து சண்டையா கூட போய் முடியும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 பேரும் வந்து ஜாலியா பேசிக்கிட்டே அவர் பாட்டு பாடி, நேற்று பாத்தீங்க இல்லைங்களா, ஏதாவது பாட்டு பாடிட்டே இருப்பாரு, பாடிக்கிட்டு இது மாதிரிலாம் நல்ல சூப்பராக டைம் பாஸ் ஆகும். அண்ட் நம்மளுக்கு வந்து நம்ம மட்டுமே கிச்சனில் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காண்டு கடுப்பு இது மாதிரிலாம் ஆகாது. பிரகாஷ் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டோட கமெண்ட் ஞாபகம் வந்துச்சுங்க. நீங்கள் ரொம்ப லக்கி சுஜி, பிரகாஷ் அண்ணா வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு, பட் என்னோட ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பார்த்தேன். உண்மையை சொல்ல போனால் பிரகாஷும் பார்த்தீங்கன்னா அவராக வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாருங்க. என்னால் முடியல வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவார். சம்டைம்ஸ் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 டைம்ஸ் நான் வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷன் மென்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பா ஜென்ரேஷன் மாதிரிலாம் அந்த ஜென்ரேஷன் இருக்கிற மென்னு தான் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கன்னா தான் கிச்சனில் வேலை செய்யணும், மென்னெல்லாம் கிச்சனுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். பட் இந்த ஜென்ரேஷன் மென்னுக்கெலாம் வந்து நம்மளோட கஷ்டத்தை ரொம்பவே புரிஞ்சுப்பாங்க. அண்ட் அவங்களும் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம சம்டைம்ஸ் வந்து நினைப்போம் அவங்க வந்து வெளியே போயிட்டு வராங்க, நம்மளுக்கு அவங்க கிட்டலாம் நம்ம வந்து எதுக்கு அவங்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. அவங்கள விட நம்ம தான் அதிகமாக வேலை செய்கிறோம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹோல் டே நம்ம வந்து ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணுறதுன்றது ஈஸியான ஜாப் இல்லை. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டை வந்து கேளுங்க, இது மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எம்மி போலி ரெடி ஆயிடுச்சு. ஸோ எம்மி மம்மி போலி. என்னதான் அங்கே எவ்வளோ இருந்தாலும் பிரகாஷ்க்கு வந்து என் தட்டிலேருந்து எடுக்கலாம் தூக்கம் வராரு. ஸோ உகாதி ஸ்பெஷல் போலி ரெடி ஆயிடுச்சு. ஸோ எம்மி போலி. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் பத்தலை, ஆரத்துக்கும் பிரகாஷ்க்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்றாங்க. எல்லாருக்கும் உகாதி சுபாகாஞ்சலு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர் வரப்போகுது. ஸோ அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்களும் சொல்லிடுறீங்களா? அந்திரிக்கு நான் மனமார்ந்தலு சுபாகாஞ்சலு. எல்லாருக்கும் அனைவருக்கும் என் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீ சொல்ல தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லாரி. தமிழ் புத்தாண்டு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுட சுட போலி சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கிளம்பிட்டு இருக்கேன். ரொம்ப பெரிய மேக்கப்லாம் பண்ண போகிறதுல சிம்பிளாக வந்து ஐப்ரோ பென்சில், காஜல், அதுக்கப்புறம் வந்து லிப்ஸ்டிக் இதுதான் போட்டுக்க போகிறேன். அண்ட் ஐப்ரோ பென்சில் பார்த்தீங்கன்னா அனஸ்தாசியா பெவர்லி ஹில்ஸோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஐப்ரோஸ் எல்லாம் நல்லா வரைஞ்சிக்க போகிறேன். அடுத்தது கண்ணுக்கு வந்து மேக் கோல் பென்சில் தான் யூஸ் பண்ணி மை வச்சாச்சு. அடுத்தது வந்து லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா நான் வந்து கே பியூட்டியோட ஐஷேடோ பென்சிலை தான் வச்சு லைன் பண்ணிக்க போகிறேங்க. லைன் பண்ணிவிட்டு டியோரோட லிப்ஸ்டிக் வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன். அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுறேன், இப்போ செக் பண்ணி பாருங்கள். லிங்க் போட முடியுமான்னு தெரியல, நான் வெறும் ப்ராடக்ட் மட்டும் போட்டு விடுறேன். நீங்கள் செஃபோரா இல்லை அல்டாலோ இல்லைனா அமேசானில் கூட போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அதோட ப்ராடக்ட் எல்லாம் கிடைக்கும். மேக்கப் முடிச்சாச்சு. அடுத்தது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக க்ரீன் கலரில் பிந்தியும் வச்சாச்சு. அண்ட் அழகான ஜும்காஸும் போட்டாச்சுங்க. அந்த இந்த ஜும்கா எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்பீங்க, அதையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த பீட்டா கேர்ள் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் வாங்கினேன். அவங்களுக்கு வந்து வெப்சைட்டும் இருக்குது. நான் வெப்சைட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோட லிப்ஸ்டிக் ஷேட்
அதுக்கப்புறம் என்ன காஜல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. எல்லாத்தையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு விடுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். என் ட்ரெஸ்ஸோட ஃபுல் லுக் இது. வெளியே க்ளூமியாக இருக்கிறதுனால அந்த விளைவு ஒரு செகண்ட் மேபி திறந்து பார்க்குறேன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். வெளிச்சம் இருக்குது, பட் இதை திறந்ததுக்கப்புறம் வெளிச்சம் இருக்குது, பட் ராங்கான சைடில் நிற்கிறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குது. மேபி இப்படி விட்டுறேன். பர்த்டேயில் நான் இந்த அட்டையர் போட்டிருப்பேன். இது வந்து தமரா சென்னையிலேருந்து வாங்கியிருக்கேன். அண்ட் 2022 இல்லை 2023 தெரியல, எந்த பர்த்டே ஞாபகம் இல்லை. கம்ப்ளீட்டாக ரெடி ஆயாச்சு அண்ட் ஃபைனல் லுக்கும் காட்டியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 7 o'clock ஆகிடுச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து 6க்கு நாளைக்கு ஸ்கூல் வேறு இருக்குது. ஸோ சீக்கிரம் தூங்க வச்சா தான் மார்னிங் சீக்கிரம் எழுந்துப்பார். இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ண வைப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.